தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும் அப்படிங்கிறதே என்னோட நோக்கம்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியில மட்டுமில்லாம காங்கிரஸ் கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. செல்வ பெருந்தகையின் கருத்துக்கு திமுகவினர் ஒரு பக்கம் பதில் சொல்லி வர நிலையில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் இது தொடர்பா பேசி இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. மீண்டும் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி திமுகவை சீண்டுகிறதா காங்கிரஸ்? தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். காங்கிரஸ் கூட்டத்தில் பேசின தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்னும் எவ்வளவு காலம்தான் இன்னொரு கட்சி கிட்ட எங்களுக்கு இத்தனை தொகுதிகளை கொடுங்கன்னு கேட்டு பெறுவது, மேலும் மீண்டும் காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரதே என்னோட நோக்கம்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடருமா அப்படிங்கிறத காலமும் கட்சி தலைமையும் தான் முடிவு செய்யும்னு சொல்லி விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்காரு செல்வ பெருந்தகை. இந்த நிலையில செல்வ பெருந்தகையின் பேச்சு திமுகவினர் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுமையா இருக்கிறதா திமுகவினர் சொல்றதையும் பார்க்க முடியுது. இது தொடர்பா பேசின ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் ஸ்டாலினின் ஆட்சியே காமராஜரின் ஆட்சிதான்னு செல்வ பெருந்தகையின் கருத்தை மறுக்கும் விதமா பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா காமராஜர் கண்ட கனவை ஸ்டாலின் நிறைவேற்றி வரதாவும் சொல்லி சமாளிக்கிற விதமான பதில தெரிவிச்சிருக்காரு செல்வ பெருந்தகை. மீண்டும் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு காங்கிரஸ் பேசி வர நிலையில 1967 ஆண்டுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியால ஆட்சி அமைக்க முடியல. கடைசியா காங்கிரஸ் கட்சி 2014 மக்களவை தேர்தலில் கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிட்டு எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறாம வெறும் 4.37% வாக்குகளை மட்டுமே பெற்றுச்சு. மறுபடியும் 2016 திமுக கூட்டணிக்கு வந்த காங்கிரஸ் அதுக்கப்புறமா திமுக தயவு இல்லாம தமிழ்நாட்டில் தேர்தலையே சந்திக்கல அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க திமுகவினர். திமுகல அமைச்சர் நேரு மாதிரியான மூத்த தலைவர்களே காங்கிரஸ் திமுகவுக்கு கூடுதல் சுமையா இருக்குன்னு பேசி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. சமீப காலங்களில் நாம் தமிழர், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பெற்ற வளர்ச்சியை கூட சதவிகித அளவில் காங்கிரஸ் பெறல அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. சமீபத்துல கொள்கை அடிப்படையில திமுக கூட்டணியில விசிக தான் 2வது பெரிய கட்சின்னு தொல் திருமாவளவன் பேசி இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. செல்வ பெருந்தகையின் கருத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசப்பட்ட ஒன்னா பார்க்கப்பட்டாலும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திமுகவை இது சங்கடப்படுத்தி இருக்குன்னே சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.